படம் 3 BHK ட்ரெய்லர்லயே வந்து கதையை சொல்லிட்டாங்க. கதையை ஓப்பன் சேலஞ்சா விட்டுட்டு படத்தை பாத்துக்கடா, இனிமே ஸ்கிரீன் பிளே தானே உனக்கு தேவை, வாடா நான் ஸ்கிரீன் பிளே பண்றேன்னு டேரக்டர் ஓப்பன் சேலஞ்சை விட்டுருப்பாரு போல இருக்கு. படத்தோட கதை தெரிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் ஸ்லோவா போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் வாழ்ந்ததுனால படத்தை வந்து ஒரு நல்ல படமா கொண்டு போய் முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்றேன், இது ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. சரத்குமார் சாருக்கு ஒரு கேரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். சித்தார்த்துக்கும் அதே மாதிரியே வந்து பயங்கரமா வைக்கல. சித்தார்த்துக்கும் சரத்காமுக்கும் அப்பா அம்மா கோம்போ வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய படங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அம்மா வர தேவயானி, தங்கச்சியா வர்ற மீதா ரகுநாத் அப்படி பண்ணிருக்கா. அதெல்லாம் என்ன 2 படம் நடிச்ச பொண்ணு எப்படி பண்ணிருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு அழகான பொண்ணு. எந்த இடத்துல போல்டா இருக்கணும், எந்த இடத்துல அண்ணன் கிட்ட சாந்தமா பேசணும், எந்த இடத்துல அப்பா கிட்ட சாந்தமா பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சு இந்த கேரக்டரை வந்து செதுக்கியிருக்காப்ல. படம் வந்து டீசென்ட் வாட்ச் கண்டிப்பா வாங்க முடியுங்க. அதுக்கு தான் பெரிய சார்ட்லாம் போட்டு ஒர்க் பண்றாங்க. நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வாங்க முடியும்னு சொல்றாங்க. அதே சொல்லல, அப்பனுடைய 60 வயசு அவருடைய சேவிங்ஸ், மகனுடைய 34 வருஷம் 36 வருஷம், தங்கச்சியோட 30 வருஷம் சேவிங்ஸ், இதெல்லாம் போட்டு தான் படத்தை வாங்குறாங்க. உடனே போய் எல்லாம் வாங்க கிடையாது, திருட்டுத்தனமா வாங்கல. எவ்வளவு உழைச்சு வாங்க முடியும், ஆனா லோன் இல்லாம வாங்க முடியுங்கிறத, லோன் இல்லாம வாங்க முடியாதுங்கிறத கரெக்டா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவையான இடத்துல கரெக்டா பண்ணிருக்காங்க. சும்மா தேவையில்லாம ஒரு ரீமிக்ஸ் சாங்க போட்டு சலக்கு பண்ணாம இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிருக்காப்ல. அவங்க நினைச்சிருந்தா சும்மா பசங்களை குஷிப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு ரீமிக்ஸ் சாங்க போட்டிருக்கலாம், ஒரு டான்ஸ் பண்ண விட்டுருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ண விட்டுருக்கலாம். அதெல்லாம் இல்லாம நல்ல ஒரு பிளாஷ்பேக் கூட போயிருக்கலாம். அதெல்லாம் போடாம நீட்டா பண்ணிருக்காங்க. படம் பார்த்தோம், சூப்பரா அது. சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், 2 பெட்ரூம். நான் பெட்ரூமுக்கு பத்தி பேசுறேன், தவறா நினைக்காதுங்க. ஃபேமிலி என்ற 3 பெட்ரூம், ஃபேமிலி என்ற 3 பெட்ரூம்னா அப்பாவுக்கு ஒரு வீடும், மகனுக்கு ஒரு வீடும், தங்கச்சிக்கு ஒரு வீடு. இதுதாங்க ட்ரிபிள் பெட்ரூம். அந்த காலத்தெல்லாம் வேலைச்சேரியில் ஒரு 25 வருஷம் முன்னாடி எப்படியோ இருந்த இடம். இன்னைக்கு வேலைச்சேரி பெருங்குளம் எடுத்த வெறும் பிளாட்டு. அப்போ எவ்வளவு இருக்கிற ரேட்டு? வேலைச்சேரியில் அதிகமா இருக்குது பிளாட்டு, இன்னைக்கு எவ்வளவு இருக்கிற ரேட்டு? இதுதான் கதை, இதுதான் கதை. இந்த ரேட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு துட்டு? அது யார் வாங்கி தரா? அப்பா அம்மால வாங்க முடியல. அப்ப யார் வாங்கி தரனா? பிள்ளைங்க தான் ஏன் வாங்கி தரனா? நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணி சொகுசா போயிடலாமா? தாய் தப்புனை விட்டுட்டு அவங்க லட்சியத்தை நிறைவேற்றாம போயிருந்தா சாபத்துக்கு ஆளாவீங்க. ஆனா அதெல்லாம் மீறி அந்த பொண்ணு தங்கச்சி வீட்டுக்காரன் வேணான்னு சொல்லிட்டு தன் தாய் தப்புனை வந்து சேர்ற தெரியுமா? அங்க வீடு வாங்கி தர தெரியுமா? அங்கதான் நிக்குது ட்ரிபிள் பெட்ரூம். சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் எல்லா ஃபீலிங்ஸும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அப்பா அம்மாவோட ஒரு வீடுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு அந்த படம் சொல்லுது. படம் இப்ப நமக்கு வந்து எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம வீடு தான் மெமரிஸா இருக்கு. நம்ம எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அந்த வீடு தான். இதுவே வாடகை வீடுங்கும் போது நம்ம 2 வருஷத்துக்கு மாறிக்கிட்டே இருப்போம். அதுவே நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்ததுன்னா நம்ம கடைசி காலம் வரைக்கும் அது ஒரு மெமரியா, ஒரு வீடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டர் நல்லா எல்லா ஃபீலிங்ஸுமே, லவ்ல இருந்து சொந்தக்காரங்கள இருந்து ஒரு வீடு வாங்குறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டா அவ்வளோ வலியோட அந்த படம் சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். சரத்குமார் சார் அவரு சூப்பரா நடிச்சிருக்காரு. ஃபீலிங்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படிங்க அந்த ஒரு கேரக்டர் சொல்லி ஒரு அப்பாவா தன் பிள்ளைய எப்படி, எல்லா அப்பாவும் நினைக்கிறதானே தன் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் படுற கஷ்டப்படக்கூடாதுங்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. ஆனா தன் பையன் வந்து வேலை பார்க்குற இடத்துல அதோடைய கஷ்டமும் வலியும் அப்பாவுக்கு வந்து சொன்னாலும் அப்பாவோட வலியும் நமக்கு அதிகமா இருக்கனால அதை சொல்லவும் முடியாது. அங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கனால அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய நடிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் உண்மையே நல்லா இருந்தது. தேவயானி மேடத்தை பார்த்ததும் சரி, சரத்குமார் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சித்தார்த் +2 படிக்கிற கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாம அந்த சரத்குமார் சார் சொல்ற ஒரு சில சீன்லாம் மோட்டிவேஷனா இருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம். அட்ஜஸ்ட் பண்ணி போடா, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்குன்ட்டு உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப நல்லா ரியாலிட்டியா இருந்தது. அது இல்லாம ஹீரோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணிட்டு வரும்போது சாரிப்பா சொல்லும்போது ரொம்ப இமோஷனலா இருந்தது. அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க வீடு வாங்கிட்டாங்களா இல்லையன்றதான் கதை. அது முடிச்சுட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க வெற்றிகரமா. அது என்ன, அதுல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு குறை என்னன்னா, ஹீரோவுக்கு ஹீரோயினி செட்டில் பண்ணிட்டு விட்டாங்க, சரத்குமாருக்கு தேவையானிக்கிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து விட்டு அந்த புருஷனோட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு போக்கஸ் மாதிரி போயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமா இருந்து புடிச்சுதானா நல்லா தான் தோணுச்சு. படம் ஓகே, நல்லா இருக்கு, ஒன் டைம் ஆச்சு. என்னதான் ஐடில வேலை செஞ்சாலும் சித்தார்த்தா தன் மகன் இருக்கிற வேலை பழைய வேலையை வந்து தேடின்னு வரான் தெரியுமா? அங்கதான் நிக்குது ட்ரிபிள் பெட்ரூம். இதுதாங்க ட்ரிபிள் பெட்ரூமோட கதை. சத்தியமா சென்னையில வாங்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். நீ கோடம்பாக்கத்துல வாங்கினாலும் சரி, நீ வடபழனியில வாங்கினாலும் சரி, நீ எங்க வாங்கினாலும் சரி, வேலைச்சேரி பெருங்குத்துல அந்த ரேட்டுனா கோடம்பாக்கத்துல என்ன ரேட்டு விற்கும்?
போர்டே போட்டுக்கிறானே இத்தனை கோடி 49 கோடி. ஏன்னா கோடியா தெரு கோடி தான் நான் போயிடும் போது தெரியுது. இடம் வாங்குறதா அதான் சொல்ல, கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, குழந்தை குட்டி பெத்துப்பாரு, பேரனோட கொஞ்சம் பாரு, ட்ரிபிள் பெட்ரூம் படத்தை வந்து பாரு.